இதே சொன்ன ஒருவேளை அவங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிற என்னை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். திரு ஜார்ஜ் வர்கீஸ் அவர்களின் குடும்பத்தினரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அருள்வரையாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அன்புள்ள கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, யாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்மையான நாளிலே இந்த சபையிலே பேசும்படியாக அருமையான வாய்ப்பு கொடுத்த நாடுகளாக தேவனுக்கும் அருமையான போதகர்களுக்கும் எல்லா திருச்சபை ஊழியர்களுக்கும் மெம்பர்ஸுக்கும் நான் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்காக நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் அழைப்பு நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாற்றுவாக்க காலம், சீசன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தலைமை தாழ்த்தி ஒரு நூறு கட்டளை நோக்கி நாம் பார்க்கலாம். அதிமங்கள காரணே துதி சங்கிய பூரணே பிதாவாகிய தேவனே உங்களை நாம் துதிக்கிறோம். அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த அப்பா நெருங்கு காலங்களிலே அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா 2000 வருடங்களுக்கு முன்பு எங்களுக்காக தகப்பனை சிலுவையிலே பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்களை தகப்பனை அபிஷேகிப்பீராக. ஒவ்வொரு தகப்பனை உள்ளத்திலும் தகப்பனை பேசும்படியாக என்னை காலத்தில் ஒப்புவித்து செல்கிறேன். அப்பா நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலினுடைய கருத்து எனக்கு தெரியும். அடிக்கடி இந்த பாடலை நான் மிகவும் தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கும் பொழுது பாடுவது வழக்கம். உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அது மிக உயர்ந்தமான ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாருக்கும் காரணராகிய இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதி மங்கள காரணராக நாம்
நாம் பார்க்கிறோம். மகிமை நிறைய குறைபாடு இல்லாத ஒரு தேவனாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகிறோம், போற்றுகிறோம். மனிதர்கள் வாழ்வதற்காக பரலோகத்தை அவர் துறந்து மனிதனாக அவர் வந்து ஏழையாய் பிறந்து பெரிய மனம் கொண்டவராக அவர் நம்மை ரட்சித்தார். அதைத்தான் நான் பாடலாக உங்களுக்கு பாடினேன். இதுதான் இந்த நாளுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம். மகிமையிலிருந்து அவர் தாழ்வுக்கு வந்தார், பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு வந்தார், செல்வத்திலிருந்து அவர் ஏழையாக மாறினார், தேவனிலிருந்து அவர் மனிதராய் மாறினார். ஏனென்று சொன்னால் நாம் மாற வேண்டும் என்பதற்காக. அதனாலே நாம் மகிமையிலிருந்து கீழே வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அல்ல. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எப்பொழுதும் நாம் இந்த உலகத்திலே ஒரு தாழ்மையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகம் கர்த்தர் நம்மை அவராகவே உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதின் பொருள்தான் அந்த காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் எப்பொழுதும் தாழ்மையை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி வைத்திருக்கிறார். ஆகையினால நாம் ஒவ்வொரு காரியமாக பார்க்கும் பொழுது 4 காரியங்களை சுருக்கமாக என்னுடைய குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக சொல்லும்படியாக நான் வாங்குகிறேன். முதலாவது ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசித்தோம். 26ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களை மாத்திரம் வாசித்தோம். 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிக்க வேண்டும். அருமையான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த வேதம் முழுவதும் 39 பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பார்க்கும் பொழுது குறிப்பாக பெரிய தீர்க்கதரிசி புத்தகம் என்று சொல்லுவார்கள். அதில் அதிகமாக இருப்பதனால பெரிய தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுவார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்று சொல்லக்கூடிய 5 புத்தகமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓசியா, டேனியேல், ஓசியா, ஆமோஸ், ஓசியா, யோனா, மீகா, ஆகமம், சகரியா, ஆகாஷ், மல்கியா, இப்படிப்பட்ட புத்தகங்களை சிறிய புத்தகம் சொல்லுவார்கள். இந்த புத்தகங்களிலே எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற ஒரே ஒரு காரியம், அல்லது இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற காரியம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திரும்ப வந்துவிடு. இவ்வளவுதான் சுருக்கமான ஒரு காரியம். நீ திரும்ப வந்துவிடு, நீ திரும்ப வந்துவிடு. அதுதான் ஆண்டவர் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, திரும்ப வந்துவிடு. இதுதான் சின்ன ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்டிலே திரும்பவுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திரும்பவும் என்னிடத்தில் வருகிறது. அதைத்தான் 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் வாசிக்கும். எரேமியா அந்த காலங்களிலேயே ஜனங்களிடத்திலே அவர் கூறுகிறார், இந்த காலங்களிலும் நமக்கு வேதம் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு காரியம், இப்பொழுது ஒரு சீசன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வேலை இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகையினாலே நம்ம மாற்றங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் திரும்ப வந்துடு, திரும்ப வந்துடு, என்னிடம் வந்துடு, அதுதான் உனக்கு வேதம் என்று சொல்லுகிற காரியத்தான் வேதம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். நாம் பார்க்க விரும்புகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவன் என்றுமே நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை. அதுதான் அருமையான கிறிஸ்துவத்திலே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு காரியம், நேரிடத்தில் வந்தது. நாம் வாசிக்கிறோம் லூக்காயிலிருந்து சுவிசேஷத்தை கூட பார்க்கும்போது நாம் சொல்லுவோம், கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம், நல்ல குமாரன் என்று சொல்லுவோம். அந்த ஒரு காரியங்களிலே கூட எப்பொழுதாவது என் மகன் திரும்பி வந்து விடுவான் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்து அவர் வந்த பொழுது அவரை விருது செய்து ஆண்டவர் அழைத்துக் கொண்டார். அந்த அருமையான தகப்பன் அழைத்துக் கொண்டார். அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளிலும் கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்றதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் திரும்ப வர வேண்டும், திரும்ப வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய தேவனின் விருப்பமாக காணப்படுகிறது. அப்ப நம்ம திரும்ப வருகிறோமா இல்லையா? நம்ம எப்பவுமே ரெகுலரா எல்லா விதமான வேதங்களை கேட்டு பழகி இருக்கிறோம். நான் கூட கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு 55 வயதாகிறது. இந்த 55 வருடமாக கிறிஸ்துவை இதே மாதிரியான சிஎஸ்ஐ சபையில் தான் நானும் ஆராதிக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு வாழ்கள் நம்ம வாசிக்க கேட்ட வேத புத்தகத்தின் பிரகாரம் அல்லது நம்முடைய சர்வீஸ் ஆர்டர் பிரகாரம் கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் நம்ம என்ன பண்ற, நீங்களை விட்டு விலக
வேண்டியதில்லை. ஒருவேளை நம்மளாம் பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை புதிய கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அவர் வித்தியாசமான தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், பரம தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு சொல்லிக்கொண்டே போக முடியும். அவர் வித்தியாசமானவர், அதிசயமானவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அவரை தேவனாக கொண்டிருக்கிற நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக, உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வைக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லி தருகிறார். அவன் ஞானி மூலமாக என்ன சொல்கிறார்? எல்லாவற்றுக்கும் என்னுடைய ஒரு வார்த்தையாக நான் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த ஒரு காலங்களிலே தான் இப்பொழுதும் ஒரு காலம் இருக்கிறது, டிரான்ஸ்பர்மேஷன். இந்த காலம் நாம் நினைவு கூறுகிற காலம். ஆண்டவராகிய இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே சமயத்தில் கேட்பாங்க, ஏன் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார்? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம், நேரம் எல்லாவற்றுக்கும் உண்டு. 14 வருடங்கள் நான் இந்திய தேசத்துல வேலை இல்லாமல் மிகவும் கடினப்பட்டு என்னுடைய இன்ஜினியரிங் டிகிரி சேலத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 1988 1990 நான் முடிச்சேன். 14 வருடங்கள் சரியான வேலை இல்லை. எங்க அம்மா அழுவாங்க. எங்க அம்மா அழுது டெய்லி ஜோப் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் வாழ்க்கை வைராக்கியத்தினால அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு பேச்சு கிடையாது. ஏதோ அம்மா ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டு 14 வருடம் கழித்துதான் எனக்கு ஒரு நல்ல வேலை சிங்கப்பூர் தேசத்திலே கிடைத்தது. அதற்காகத்தான் ஒரு வேலை ஆண்டவர் வேலை கொடுக்காமல் இருந்தாரோ என்று சொல்லி நினைத்த ஒரு பெரிய பதவியில அதுக்கப்புறம் பிஆர் அப்ளை பண்ணக்கூடியாகவும் அதுக்கப்புறம் குடும்பத்தோடு கூட சிட்டிசன் வாங்கக்கூடியாகவும் அந்த குழுவை செய்தார். ஆக அப்பொழுது ஒரு காலம் இருந்தது, அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு வேதனைப்படும்படியான ஒரு காரியத்தையும் தேவன் வைத்திருப்பார். எதற்காக என்று சொன்னால் அதுக்கு பல காரணம் தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வையெல்லாம் ரொம்ப குறுகிய பார்வை, சின்ன பார்வை. நமக்கு வந்து என்ன சொல்றது, நேற்று கூட நாங்க இந்த கடல் பெண்ணா பீச் வழியாக ஹோட்டலில் தங்கியிருந்த பொழுது நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்றுமே தெரியவில்லை. அப்போ நான் நினைச்சிட்டேன் இந்த வேலை வாசனத்தை தான். நம்முடைய பார்வை குறுகிய பார்வை, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது, உலகம் பெரியது. ஆனால் நம்முடைய பார்வை குறுகிய பார்வை, ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பார்க்க முடியும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்கிறார், உன்னுடைய நினைவுகளே உன்னுடைய நினைவுகள் அல்ல. ஏன் என்று சொல்லுகிறேன், நிறைய அன்பு அகலம் ஆழம் அளவிட முடியாமல். ஹல்லேலூயா! அதனால்தான் தேவனுக்கு நம்ம எப்பொழுதுமே காரியங்களை வைத்து விட வேண்டும் என்று சொல்லுவோம். அதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம் தான். எப்பொழுதும் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவுக்குள் வந்துவிடு, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், மனம் மாறிவிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் வந்து விட்டோமா? அதுதான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. அதோடு நான் முடித்துவிட்டு நான் என்னுடைய இடத்திற்கு போய் அமர்ந்து விடுவேன். தேவன் எப்பொழுதும் சொல்லுவோம், இன்று ஒருவேளை வருவார் என்று சொன்னார், அல்லது ஒருவேளை இன்று நாம் மறைப்போம் என்று சொன்னார், தேவன் நமக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்? அதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம வந்து ரிலிஜியஸ் அவுட் சைட்ல மேபி ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளே கரப்ஷன் இருக்கலாம். அதுதான் நம்ம வந்து பாடுவோம், கீர்த்தனையில என்ன பாடுவோம்? யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலம். யாருக்கும் தெரியாது. எனக்குள் இருப்பது எனக்கு மாத்திரம் தான் தெரியும், அவர்களுக்கு இருப்பது அவர்களுக்கு. அது ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட தெரியாது. தேவனுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக எளிமையா சொல்கிற ஒரு காரியம் ஒன்று வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கையா இருக்கிறது என்று முதல் பாயிண்ட் அவர் சொல்கிறார். இரண்டாவது காரியம் இன்ஜஸ்டிஸ்.
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜஸ்டிஸ் இல்லை என்று தேவன் சொல்கிறார். நான் கூட நேற்று என்ன பண்ண சீக்கிரமாக வர வேண்டும் என்று சபைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்முடைய சிங்கப்பூர் தேசத்தில் கூட நாங்கள் போகிற சபைக்கு 8 மணி தான் சர்வீஸு. நாங்கள் என்ன பண்ணுவோம், 7:30 தான் அங்கே போய் சேர்ந்துருவோம். அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு வேலை நமக்கு வண்டி கார் கிடைக்காது. ஆனால் நேற்றே நான் புக் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 7:20 நான் புக் பண்ண முன்னாடியே பண்ணிட்டேன் அட்வான்ஸாக நேற்று. ஆனால் வரவே இல்லை. அப்போதான் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, அவரவர்கள் வேலையை செய்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் அவர் ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க அந்த வேலையை செய்வதனால மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கிறார். அதைத்தான் அங்கே எரேமியா கூட சொல்றாரு, இன்ஜஸ்டிஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையான ஒரு காரியம் இருந்தால் பரவாயில்லை. ஆனா அவர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஒரு சோம்பேறித்தனத்தினால மற்ற காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்வதில்லை. பாருங்க, திரும்ப அடுக்கிற ஒரு காரியமாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம சபைக்கு சொல்கிறோம். உலகம் முழுவதும் சபைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அங்க என்ன பண்றது இல்லை, அங்க மன்னிப்பு என்கிற ஒரு காரியம் இல்லை. நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு காரியம், எப்படிதான் ஆண்டவர் நம்மை ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். நம்முடைய பார்வைக்கு நம்ம சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வேதத்தில் இருக்கிற பிரகாரம் நம்ம செய்தியை தினந்தோறும் நம்ம என்ன பண்றோம், நிறைய முறை ஒரு நாளைக்கு 11 ஜெபம் பண்றோம். அதுல நம்ம மன்னிக்கிறது போல என்ன பண்ணுறது, நீங்க எங்க மன்னிக்கிறது போல நான் மற்றவர்களை மன்னிக்கிற கருத்தை சொல்லுகிறோம். ஆனால் சபைக்கு வருகிறோம். ஆனால் அது எடுத்துக்காட்டு தான் நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய காரியங்கள் ஆனால் வேதத்துக்கு புறம்பாக இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமை கொள்வதில்லை, அதை நினைப்பதே இல்லை. நான் இந்த நம்முடைய சபையும் என்னையும் இருக்கிறவர்களை குறித்து சொல்லவில்லை, நான் பொதுவாக சொல்லுகிற ஒரு காரியம். அதே விதமாக அருமையான நான் கூட வர்ஷிப் சபையில நான் வர்ஷிப் பண்ணுவேன். ஸோ அப்படியாக பாடும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கை தூக்கியெல்லாம் ஆராதிப்பேன். அப்போ எங்க சபையிலே சொல்லுவாங்க, இவர் ரொம்ப கை தூக்கி ஆராதிக்கிறாரு, இவர் நல்ல ஒரு பரிசுத்தமா நடிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும் என்பதை நாம அறிந்திருக்கிறோம். ஆனால் அது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றது என்னன்னா, நம்ம ஒழுங்கா தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பாருங்க, அதைத்தான் ஒரு பிசினஸ்ல ஒரு 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 ஒர்க் பண்ற இடங்கள்ல, அல்லது ஒருவேளை ஒரு ஹோட்டல்ல, அல்லது ஒரு எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதத்தில் ஒரு சீட்டிங் இருக்கும். ஏசா எப்படி அப்பா போய் அந்த விதத்துல சீட் பண்ணாலும் அது சீட்டிங் இருக்கும். அதனால நினைச்சு நீங்க கூட அந்த ஒரு சகோதரனை ஒழுங்கா அந்த டாக்ஸியை கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன காரியம் ஹோட்டல்ல கூட நம்ம போனோம்னா ஏதாவது ஒரு காரியம் கேட்டோம்னா அவங்க இக்னோர் பண்றாங்க. அப்போ அவர்கள் வேலையை அவர்களாக செய்ய விரும்புவதை நாமும் கூட நம்முடைய வேலையை ஒழுங்காக செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நாம் நம்முடைய மனசாட்சியை கேட்டு பார்ப்போம். நமக்காக கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஒரு பிலிவராக, அது குடும்ப தலைவனாக, அது குடும்ப தலைவியாக, பிள்ளையாக, பெற்றோராக நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, கற்றுக் கொடுத்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்கிறோம், நன்றாக வர்ஷிப் செய்கிறோம், நம்ம வேலை வாசிக்கிறோம், எல்லாம் சரியான காரியம் தான். ஆனால் இதையெல்லாம் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கூட ஆண்டவர் கணக்கில் வைப்பார். அதே விதமாக வாழ்க்கையில போய் பேசுகிற காரியம் எல்லாம் நம்ம 10 கட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றாங்க, கடைபிடிக்கிறோமா? எது ஒரு சாதாரணமான போய், பெரிய போய், சின்ன போய் அப்படியெல்லாம் நினைச்சு நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு அளவுக்கு அது மிங்கில் ஆயிடுச்சு நம்ம லைஃபோடு கூட. இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிப்பதில்லை. அதான் நான் யோசிப்பேன், எதை எப்படி இதெல்லாம் கணக்கில் ஆண்டவர் வைப்பார்? அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம். ஆனா அதை எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தோம்னா மிகவும் மோசமான சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். உண்மையாகவே இதெல்லாம் ஆண்டவர் அவர் என்ன பண்ண மாட்டார். அப்போ நம்ம யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்த ஒரு காரியம் 1 முதல் 8 வசனத்துல அவர் புதுப்பிக்க நம்மை அழைக்கிறார். மாற்றம் வெளிப்புறத்தில் மாத்திரமல்ல, உள்ளத்திலும் நம்முடைய மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த உலகத்தை போல என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. வசிக்கிறீங்களா? இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிந்த புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் இருக்கிறது.
2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு பாருங்க, நம்ம வந்து இந்த உலகத்திற்கு ஏற்று போகக்கூடாது. அதுதான் அழகாக அப்போஸ்தலர் பவுல் மூலமாக எழுதி இருக்கிறார். ஆனால் நீங்களும் நாமும் சேர்ந்தான் இந்த உலகத்தோடு போகிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அல்ல. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. நம்ம அதை அட்லீஸ்ட் அந்தந்த நாளில் கவனிக்கும் பொழுதாவது காது வைக்கும் பொழுதாவது ஒரு திங்கிங் வரணும். நம்ம மாறலாம். அதுக்காக தான் இந்த சீசனை கொடுத்திருக்கிறார். அப்புறம் வெளியே போயிட்டு பிறகு நம்ம நம்முடைய வேலைகளை செய்வோம். அது வேற விதமான சீசன். அவர் சொல்லுகிற நேரமாவது நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்ப செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. அதே விதமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் படித்தோம். 2ஆம் அதிகாரம் 1-12 எல்லாருக்கும் பிடித்த ஒரு காரியம். நான் இஸ்ரேல் தேசத்திற்கு போயிருந்த பொழுது அந்த ஜாடிகள் எல்லாம் பார்த்து தொட்டு என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஒரு அதிசயம் நடக்குமான்னு ஜெபம் பண்ணேன். நேரம் உண்டு அப்படியெல்லாம் நடக்காது. அப்படிதானே? ஆகையினால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்க்கையில வந்து நம்பிக்கை, அதுதான் அந்த கானாவூர் அடையாளத்திலே நடந்த ஒரு அதிசயம். அவருக்கு நம்பிக்கை கொண்டார்கள். அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அது கானாவூர் தனி வந்து திராட்சரசமாக மாறியது. ஏன்னா கீழ்ப்படிந்தார்கள். நம்ம கூட அது மாதிரி கேட்டிருக்கிறோம் வாழ்க்கையில. ஏன்னா சொல்லுவாங்க, நான் ஒரு என்னுடைய கம்பெனியில நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன். என் கம்பெனியில நம்ம 1 ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணுவோம். எப்படி இயர் 2 டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு நம்ம கம்பெனிக்கு காட்டணும். அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும்போது ஒரு வருஷம் இப்படி இருந்தது, இந்த வருஷம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அது மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி போன வருஷம் நம்ம இருந்தோம், எப்படி நம்ம மாறி இருக்கோம், எதில் மறுரூபமாக இருக்கும், எந்த கேரக்டரில் சேஞ்ச் ஆகிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கில் வைக்கும்படியான ஒரு சீசன் இது. ஆகையினால அருமையான சகோதரனே சகோதரிகளே, கடைசியான ஒரு காரியம், நேர்மைக்கான ஒரு அழைப்பாக சங்கீதம் 101 நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். அது வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு அழைப்பு, நேர்மையான ஒரு அழைப்பு. அங்கே 2ஆம் வசனம் பின்பகுதியில் வாசிக்கிறோம், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். மாத்திரமல்ல, சபையில் மாத்திரமல்ல, என் வீட்டிலே கூட பொதுமக்கள் மத்தியில வீட்டிலே தான் அந்த எப்பொழுதுமே இந்த நேர்மை தொடங்குகிறது. அது குறிப்பாக ஒரு 4 அது சிறிய குடும்பத்தில் தான் அந்த நேர்மை துவங்குகிறது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நம்முடைய இன்பில்டாக நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொற்கள், நம்முடைய பழக்கங்கள் உள்ள மாறும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு அதை எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறது. முழு வேதமும் முழு ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரே ஒரு காரியம், தாழ்மை அல்லது தியாகம். இதைத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான சங்கீதத்தோடு நாம் வாசிப்போம். 70 அல்லது 80 வருஷம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசைகளும் தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் வந்து ரொம்ப மிக ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்த 6 சகோதரிகள், நான் தான் கடைசி 7வது மகன். அப்போ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் சிங்கப்பூர் தேசத்துக்கு போகணும். அப்போ எங்கள் நண்பர்கள்லாம் செய்யணும், ஓகே நம்முடைய சூழ்நிலையிலிருந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டா போதும், நம்ம திரும்பி வந்துடலாம். அது ஒரு மிகப்பெரிய காசு. கேள்வியில் இருக்கிறவங்க அப்படி போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சம்பாதிச்சா கூட வரதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன? நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஆனால் தேவன் இந்த உலகத்தில் வந்து அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்ம மனிதனிலிருந்து தேவனாக மாற விரும்புகிறோம், ஏழையிலிருந்து பணக்காராக மாற விரும்புகிறோம், நல்லதுதான். ஆனால் தேவன் ஐஸ்வர்யனா இருந்து நிறைந்திருக்கிறார். அதுதான் அவருடைய சேஞ்ச். இந்த காலத்தில் அதை நாம் தியானிக்கிறோம். மனிதராக அவர் மாறினார், தியாகம் செய்ய இறங்கி வந்தார். உனக்காக எனக்காக ரத்தம் கொடுக்க அவர் இறங்கி வந்தார். அது பரிசுத்த ரத்தமாகும்.
விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஞாபகத்தை கொடுக்கிறாரோ தாழ்மையையும் தியாகத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலில் அது குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும், சபையிலே சொசைட்டியிலே போக வேண்டும். கம்யூனிட்டியில தியாகம் என்ற ஒரு அழகான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஏன்னு சொன்னோம், எஜமான நம்முடைய தேவன் அதை செய்யலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் தாழ்மையில் நாங்கள் என்ன பண்ணுவார், கிருபை அளிப்பார். ஒன்று எல்லாம் வாசிக்கிறோம், தாழ்வுகளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால அந்த டேஸ்ட்டை நம்ம குடிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறும். அது அந்த டேஸ்ட்டை பிடிக்காத கர்த்தர் நல்லவர் என்பதே என்ன பண்ணணும், ருசித்து பார்க்கணும். எதையும் நம்ம ருசித்து பார்த்துட்டோம்னா அது பிடிச்சிடும். அப்படிதான் இந்த உலகத்தை ஆண்டவர் அறிந்தவர்கள் 12 சீஷர்கள் எகிப்து தேசத்துக்கு கூட நம்ம பார்த்தீங்க. நான் எகிப்து தேசத்துக்கு போகும்போது அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பார்த்துருப்பீங்க அந்த டிவியில, அவங்க தலையை அறுத்தாரு. அவங்க அதை பற்றி கவலையே பண்ண, அவங்க என்ன பண்ணலாம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருந்ததுனால தேவனுடைய வாழ்க்கையில் கூட தேவனை அவர் தரிசித்தார். அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவே என்னுடைய ஆவியுடைய கருத்தை ஒவ்வொரு சந்தோஷமாகத்தான் தேவனுடைய நானும் நீங்கள் வந்து அதுதான் போகணும். அந்த டேஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம், தரிக்க மாட்டோம். அதனால 4 காரியங்களை நான் சொன்னேன். மாற்று உருவாக்கத்துக்கு 4 காரியங்கள் இந்த சீசன்ல. ஒன்று, மனம் திரும்ப வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். மனதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். கடைசியாக நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 101 நாம் மாறி மாறி வாசித்தோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிறிய நேரமாக இந்த நேரம் காணப்பட்டாலும் நம்மை பார்த்து டைரக்டா சிம்பிளான காரியத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம். சிம்பிள். வேற என்ன நான் கேட்கிறேன்னு டைரக்டாவே சொல்றேன். என்ன கேட்கிறாருன்னு, மனத்தாழ்மையே இல்லாமல் வேற நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவுதான். ஆனா நாம் தாழ்மையானவர்கள் தான். நான் என்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை குடித்து எழுந்து சமையல தான். ஆனா உள்ளம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியவில்லை என்றாலும் இப்படிப்பட்ட சீசன்ல ஆண்டவர் நமக்கு எப்பெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரோ அந்த நேரத்தில் ஆண்டவரே பண்ணீங்க, ஆண்டவரே பண்ணீங்க, எனக்கு தயவாய் நீங்க இறங்குங்க அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபையை தருவார். 2-3 கேள்விகளை கேட்டு நான் முடிக்கிறேன். நான் திரும்ப வேண்டிய இடம் எது என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வையுங்கள். அப்படியே தலைகளை தாழ்த்துங்க, கொஞ்சம் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் திரும்ப வேண்டிய இடம் எது? என் மனதில் புதுப்பிக்க வேண்டிய இடம் எது? நான் இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டிய அந்த தண்ணீர் ஜாடி எது? நீ இயேசுவிடத்தில் சொன்னாலும் அந்த தண்ணீர் ஜாடி என்னாகும்னா அது ஒரு திராட்சை ரசமாக மாறும். என் வீட்டிலே, என்னுடைய சபையிலே, திருச்சபையிலே, என்னுடைய சொசைட்டியிலே, கம்பெனியில நான் நேர்மையாக எப்படி வெளிப்பட வேண்டும் எனக்கு தெரியல. நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இது ஒரு மாற்று உருவாக்க காலம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தில் வச்சிருக்கிறார். மாற வேண்டிய நேரத்தில் மாறி தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிடும். அதான் நான் யோசிப்பேன். ஆண்டவரே, நான் மாறி இருக்கிற பரிசுத்தமா இருக்கிற அந்த நேரத்தில் உங்க ரத்தத்தால நான் கழுவப்படணும்னு சொல்ற நேரத்துல நீங்க வந்துடணும், அல்லது நான் வைக்கணும். அப்போதான் பரிசுத்தமான தேவனிடத்தில் நான் போக வேண்டும், போக முடியும். அவர் மகிமையானவர், அவர் மறுரூபமானவர், லோகத்தில் இருந்து இறங்கி வந்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் போலவே, அவருடைய நேரத்தும் போலவே நம்மை மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கேட்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை மாற்றி நான் தாழ்மையாகத்தான் இருக்கிறேன் என்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்ன ஆண்டவர்? எனக்காக பதத்திலிருந்து நீங்கள் இடத்தை வந்து நன்றி சொல்லி வார்த்தையினால் மாற்றமில்லை, இந்த உலகத்தில் மாற இடத்தை கொடுத்தார். யாரும் என்னோடு வரமாட்டார்கள் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய ஊழியக்காரர்களே 70 வருடம் வாழ்ந்தார், அல்லது ஒரு 80 வருடம் வாழ்ந்தார். உண்மையாக வாழ்ந்தால் எனக்கு நீ சொல்கிற சாட்சி நான் பெற வேண்டும், அது எனக்கு போதும் என்று சொல்லி உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவராக இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார்.
மகிமையானவர் மறுரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் பின்னர் தோற்றம் மகிமையானவர் மறுரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் பின்னர் தோற்றம் லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர் மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர் மன்னன் இயேசு வருகிறார் நீ ஆயத்தப்படு மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடு மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. ஆண்டவரே பிதாவே நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சீசன் கற்றுக் கொடுத்த உங்களுடைய பெருமையான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் மாணவர்கள் தாழ்மை குலத்தை கொண்டீரே பலத்திலிருந்து இறங்கி வந்தோம். நான் ஒரு பெரிய தேசத்திலிருந்து சின்ன தேசம் வர்றதுக்கே எங்கள் மனம் பிடிக்கல. ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பரவத்திலிருந்து நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த சபை ஆசிரியர்களுடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்களை ஊழிய சேவை ஆசிரியர்களா வாழ்க்கையில் நிறைவேற்ற நன்றி சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபக்கிறோம் நிகழ்ச்சியோடு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் அருமையான வாய்ப்பு கொடுத்த சபை முப்பர்கள் தலைவர்கள் நபர் சிலருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய மாமா தாய் மாமா அவர்கள் அசோக்குமார் அவர்கள் மூலமாக அருமையானுடைய ஐயாவுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற பாக்கியத்தை என் மாந்தவர் கிருபையால் கொடுத்தீரே. மகிழ்ச்சியான தருணங்களை வாய்க்க செய்தீரே. ஆண்டவரே, அவைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி படைக்கிறோம். தேவரே, தொடர்ந்து உன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நல்வாழ்வினாலும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்து தன்னுடைய இருதயங்களிலிருந்து விசுவாசத்தோடு உம்மை நோக்கி அநேக வேண்டுதல்களை ஏறெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.